வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். சிங்கப்பூர் காவல்துறைக்கு 18th டிசம்பர் 2024 ஒரு 12 மணி சுமாருக்கு, மதியம்னு வச்சுங்களேன், 12:10 சுமாருக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு. இந்த மாதிரி வீடு திருடிட்டாங்க, வீட்டில் ஏறி குதிச்சு திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி ஃபோன் பண்ணியிருக்காங்க. அதாவது 18th ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது அவங்க 2 நாளாக வீட்டில் இல்லையா. ஸோ அந்த வீட்டில் இல்லாத போது திருடு நடந்திருக்கு. ஸோ அவங்க புகார் கொடுத்தது 18ஆம் தேதி சுமார் 12:10 கொடுத்துருக்காங்க மதியம். போலீஸ் சுமார் 6 மணிக்கு 2 குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணிடுச்சு. ஐ மீன் 2 சந்தேகத்துக்குரிய நபர்களை அரெஸ்ட் பண்ணிடுச்சு திருடுங்கிற பேரில். அதாவது இந்த குற்றம் நடந்த இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா, ஹாலண்ட் வில்லேஜ்னு ஒரு ஏரியா இருக்குது, ஹாலண்ட் டிரைவ். அது ரொம்ப பாஷ் ஏரியா. அங்கே க்ரீன் லீஃப் வியூன்னு ஒரு ஒரு ரோடு இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ஒரு பாஷ் ஏரியா, ரொம்ப அமைதியாக இருக்கும், ஜன நடமாட்டமே கிடையாது, சத்தம் எதுவுமே வராது. எப்போவாவது ஒன்ஸ் இன் அ வைல் தான் காருங்க போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே தான் குறி வச்சு அவங்க ஒரு வீட்டில் திருடிருக்காங்க. நம்ம ரெண்டு இடத்துக்கு போனோம், அதையும் இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், பாருங்கள் நீங்கள். ஸோ அது ஒரு இடத்துல திருடிருக்கான். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துலையும் திருடு இருக்கான். அதாவது ஜென்டர் ரோடு அப்படின்னு பேர். அது இந்த ஹாப்பார் வில்லான்னு ஒரு எம்ஆர்டி இருக்குது. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா வரும். அதுவும் ரொம்ப பாஷ் ஏரியா தான், ரொம்ப அமைதியாக இருக்கும், ஒரு ஒதுக்குப்புறமான ஏரியா, ஹை அண்ட் ஏரியா. கரெக்டாக தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ அங்கேயும் மேபி அவங்க 17th பண்ணியிருக்காங்களா இல்லை 18th மார்னிங் பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் 18th இவங்களுக்கு அந்த முதல் வீட்டிலேருந்து கால் வந்திருக்கு. ஸோ போலீஸ் இம்மிடியட்டாக ஆக்ஷனில் இறங்கி அங்கே போய் அந்த சர்வேலன்ஸ் கேமரா எல்லாம் ஸ்கேன் பண்ணி எங்கே போகிறாங்க முகத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு அவங்க நேராக அந்த ஜூச்சியாட்னு ஒரு ஏரியா இருக்குது. அது குவைட் ஃபார் அவே ஃப்ரம் திஸ் லொக்கேஷன். அது பாயலபர்கிட்ட எங்கேயோ வரும். அங்கே இவங்க ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. கரெக்டாக போலீஸ் அங்கே போய் நாக் பண்ணிவிட்டு 2 பேரும் இருந்திருக்காங்க. 2 பேரையும் கைது பண்ணிடுச்சு. அவங்கள்ட்டேருந்து திருடின பொருட்கள் நிறைய போலீஸ் ரெக்கவர் பண்ணிடுச்சு. அதாவது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது ரொம்ப பெரிய அளவில் அவங்களுக்கு ஒன்றும் லூட்டி கிடைக்கல. ஒரு 2 வாட்ச் கிடச்சிருக்கு, $6000 சம்திங் வேல்யூ. அப்புறம் ஏதோ ஒரு பவுச்சு, காஸ்ட்லி பவுச்சு, அது மேபி $1000 இருக்கலாம், லெதர் பவுச் போல் இருக்குது. அது தவிர கொஞ்சம் கேஷு, ஒரு 2000-3000 கேஷு, அப்புறம் சில சிறு நகைகள், அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதெல்லாத்தையும் போலீஸ் ரெக்கவர் பண்ணிட்டாங்க. அதை ரெக்கவர் பண்ணதில் பார்த்தா தான் அது அந்த இன்னும் இந்த ஜென்டர் ரோடு அங்கேருந்தும் திருடின சாமான்களும் அதில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தீர்மானம் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்கள அக்யூஸ்டை எப்போவுமே அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. ஸோ இந்த இதில் மாட்டினவங்க பார்த்தீங்கன்னா 2 பேர். ஒருத்தர் 52 வயசோ 53 வயசு ஒருத்தருக்கு, இன்னொருத்தருக்கு 38 வயசு. 2 பேருமே சைனாலேருந்து வந்திருக்காங்க, டூரிஸ்ட் விசாவில் வந்திருக்காங்க, டூரிஸ்டாக தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி பண்ணது போலீஸ்க்கு சந்தேகத்தை ரொம்ப அதிகமாக்கிடுச்சு. அதாவது டூரிஸ்டில் வர்றவங்க இந்த மாதிரி பண்ணுறதுன்னா அவ்வளோ லைட்டாக பண்ணிட மாட்டாங்க. ஏதோ ஒரு நெட்வொர்க் இருக்கணும் அவங்களுக்கு, ஒரு பெரிய கேங் ஒன்று இருக்கணும் அவங்களுக்கு, அதுக்கு பின்னால் ஒரு சிண்டிகேட் மாதிரி இருக்கணும். ஏன்னா லாஸ்ட் ஒரு சம் மந்த்ஸுக்கு முன்னால் கூட பார்த்தீங்கன்னா அந்த புக்கித்திமா ஏரியாவிலலாம் நிறையா இது நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சுவர் ஏறி குதிச்சு வீட்டை உடச்சி அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதனால் எல்லாருக்குமே ஒரு இப்போ ஒரு ஃபீலிங் வருது, இது ஏதோ ஒரு ஆர்கனைஸ்டு கேங் இருக்குது இது பின்னால் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கும் வந்திருக்கு. அந்த மாதிரி அவங்க அந்த நோக்கத்தில் தான் அவங்க அணுகிறாங்க இந்த விஷயத்தை. இப்போதைக்கு இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு போய் அந்த இதில் காமிச்சிருக்காங்க, அந்த லொக்கேஷனில் காமிச்சு அவங்கள கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. எப்படி வந்தீங்க, எங்கே நடந்தீங்க, அதெல்லாம். இந்த 52 வயசு ஒருத்தர், இன்னொருத்தர் 38 வயசு இல்லையா. இந்த 38 வயசுக்காரர் தான் அவர் கொஞ்சம் யங்காக இருக்கிறதுனால அவர் தான் கொஞ்சம் டேரிங்காக. அந்த பக்கத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருந்தது அந்த வீட்டில், இந்த ராப் பண்ண வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அங்கே ஈஸியாக எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கும் அது. அதனால் அந்த இது ஏறி ஒரு மாதிரி இந்த மேடையெல்லாம் ஏறி மாடியில் ஏறி இந்த பக்கத்து வீட்டில் குதிச்சிட்டார், உள்ளார குதிச்சு. அவர் அந்த அந்த டயத்தில் யாருமே இல்லை அந்த வீட்டில். அதுவும் எப்படி அவங்களுக்கு தெரியும்ல, இதெல்லாம் எப்படியோ அவங்க வாட்ச் பண்ணியிருக்காங்க, இல்லை இந்த ரெக்கை மாதிரி போயிருப்பாங்க, ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வயசானவர் 52 வயசானவர் வெளியில் நிற்பாராம், அதாவது லுக் அவுட் பண்ணுற மாதிரி. ஏதாவது ஒரு யாராவது சந்தேகத்துக்கிடமாக நம்மளை பார்க்குறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு
உடனடியாக தகவல் கொடுத்துருவார் போல இருக்கு இவருக்கு. அந்த மாதிரி அப்படி யாரும் வராதனால, ஏன்னா அந்த வீட்டில் யாருமே இல்லை, பூட்டு இருந்தது, அதனால் இவங்களுக்கு சுலபம் ஆயிடுச்சு. அதனால் அதை லூட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க அவங்க. ப்ராபப்ளி 17th 18th அந்த இன்னொரு இடத்துக்கு போயிருக்காங்க, ஜெண்டர் ரோடுக்கு. அங்கே போய் இதே மாதிரி தான் கொள்ளை அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 18th ஈவினிங் ஒரு 6 மணி போல் 2 பேரும் மாட்டின்ட்டாங்க. இப்போ வந்து கோர்ட்டில் கேஸ் நடக்கும். இதுக்கு வந்து மினிமம் பனிஷ்மெண்ட்டு 10 years ஜெயிலாம், அந்த மாதிரி இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் ரெக்கவரிங் ஆல் த லூட்டட் ப்ராப்பர்ட்டி அண்ட் தேர் கேன் பி சம் ஃபைன் ஆல்சோ, ஃபைன் ப்ளஸ் 10 years இம்ப்ரிசன்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம், அதாவது ஒரு டூரிஸ்டில் வர்றவங்க ப்ராபப்ளி இந்த நோக்கத்தோடு தான் வருவாங்கன்னு நினைக்கிறோம் நம்ம. ஏன்னா ரொம்ப அவங்க ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஃபாரவே லொக்காலிட்டி. இந்த 2 லொக்காலிட்டியும் அந்த க்ரீன்லீஃப் வியூ இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஹாலண்ட் வில்லேஜ் அந்த ஏரியா தாண்டி போனோம். அப்புறம் இன்னொன்று ஜெண்டர் ரோடும், அதுவும் வந்து இந்த சைடு வரணும், அந்த ஆல்மோஸ்ட் இந்த போனாவிஸ்டா சைடு வரும். அது ரெண்டுமே பாஸ்ட் லொக்காலிட்டி, அட் த சேம் டைம் கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஏரியா. ஸோ அங்கே குறி வச்சு பண்ணியிருக்காங்கங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுடைய பிளானிங்கை தான் காட்டுது. இது பின்னால் ஏதோ ஒரு பெரிய கேங் இருக்குதுன்னு அது மாத்திரம் கன்ஃபார்ம்டாக தெரியுது. இவங்க தனியாக ஆளாக வரல, ஏதோ ஒரு கேங்கோடு தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த கேங்கையும் வந்து விரைவில் வந்து காவல்துறையினர் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தான் நமக்கு தோணுது. இது வந்து ஹோலண்ட் வில்லேஜ்னு ஒரு எம்ஆர்டி சர்க்கிள் லைனில் இருக்குது. அந்த க்ரீன்லீஃப் வியூவுக்கு போகிறதுக்கு இங்கே தான் இறங்கணும் நம்ம முதல்ல. இது வந்து ஹோலண்ட் ரோடுன்னு பேர். இந்த ஏரியாவே ரொம்ப பாஷ், இது ரொம்ப பெரிய பெரிய பணக்காரர்கள் வாழக்கூடிய இடம். எல்லாமே பார்த்திங்கன்னா பங்களா ஹவுஸ் தான். 15 மில்லியன் 20 மில்லியன் அந்த மாதிரி வேல்யூ பெறும். மெயின் ரோடு கிராஸ் பண்ணி வந்தோம்னா மேரிலேண்ட் டிரைவ்னு ஒன்று இருக்கும். அது உள்ளார போனால் தான் க்ரீன்லீஃப் ரோடுன்னு வரும். இது வந்து க்ரீன்லீஃப் ரோடு. இன்னும் நேராக போனோம்னா அந்த க்ரீன்லீஃப் வியூன்னு ஒன்று வரும். அப்புறம் க்ரீன்லீஃப் வில்லேஜ். இந்த ஏரியா பூரா பார்த்திங்கன்னா பங்களா ஹவுஸ் தான். அதாவது குட் கிளாஸ் பங்களோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜிசிபின்னு. ஒன்று 10 மில்லியன் 15 மில்லியன் அந்த ரேஞ்சில் இருக்கும் ப்ரைஸ் எல்லாம். இந்த ஏரியாவே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், ஆள் நடமாட்டமே ரொம்ப கம்மி. நல்ல வெல்த்தி பீப்புள் தங்குற இடம் இந்த மாதிரி தனித்தனி பங்களா. ஸோ திருடர்களுக்கு வந்து சரியான டார்கெட்டு தான். அவங்க அநேகமாக நோட்டம் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் முதல்ல, அப்புறம் தான் செஞ்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு காம்பவுண்டோடு இருக்கிற பெரிய பங்களா, அதில் வந்து ஒரு வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. யாரோ முகவர் வந்து நோட்டீஸ் வச்சுருக்காரு பாருங்கள். இந்த ஹை கிளாஸ் ஏரியாங்கிறது இதுதான். ஏன்னா டிராஃபிக்கே கிடையாது, நியர்பை எம்ஆர்டி கிடையாது, ஷாப்பிங் மால்லாம் கிடையாது, இருந்தாலும் ஹை வேல்யூ. இதுதான் க்ரீன்லீஃப் வியூ அப்படின்னு பேர். இங்கே தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. உள்ளே வந்து ஒரு வீட்டில் வந்து திருடிருக்காங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கிற வீடுக்கு பக்கத்து வீடு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வீட்டு வழியாக அவங்க ஏறி பக்கத்து வீட்டில் உள்ளார குதிச்சிருக்காங்க. அந்த கேட்டுக்கு உள்ளார குதிச்சு யாரும் இல்லை அப்போது அந்த வீட்டில். இது வந்து ஒரே வீடு இது, அதாவது ஒரு ஆளுக்கு சொந்தமான வீடு. அவ்வளோ பெரிய காம்பவுண்ட் இருக்குது. ஸோ மேபி 15 மில்லியனுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் வேல்யூ பார்த்திங்கன்னா. இந்த ஏரியா பூரா அருமையான செடி மரம் கொடி அந்த மாதிரிலாம் இருக்குது. செம்பருத்தி வளர்ந்துருக்கு, அது பாட்டில் ரோட்டில் பிளாட்ஃபார்மில் வளர்ந்துருக்கு, பூத்துருக்கு. அப்புறம் இது வந்து விசிறி வாழை மாதிரி இருக்குது. இது வந்து ஊமத்தம்பூன்னு நினைக்கிறேன், நிறையா பூத்துருக்கு. இதுவும் வெளியில் தான் இருக்குது, பிளாட்ஃபார்மில் தான் இருக்குது. ஒரு காம்பவுண்டுக்குள்ளே மாமரம் ஒன்று இருந்துச்சு, அதில் வந்து நிறையா மாங்காய் காய்ச்சி தொங்குது. அவங்க வந்து துணி போட்டு கூட சிலதெல்லாம் மூடி வச்சுருக்காங்க. ஆனால் அது காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிறனால அது அவங்களுக்கு சொந்தம்னு நினைக்கிறேன். ஸோ என்னமோ பூக்கள்லாம் இருக்குது, கலர் கலராக இருக்குது பூக்கள், வண்ணமயமாக இருக்குது, கண்ணை கவருது. அப்புறம் 2வது கொள்ளை சம்பவம் நடந்தது வந்து ஜெண்டர் ரோடு அப்படின்னு பேர். அதுக்கு வந்து ஹாப்பார் வில்லா அப்படிங்கிற எம்ஆர்டிலேருந்து ஓரளவு நடந்து போயிடலாம் அப்போ தான் நினச்சோம். ஆனால் கிட்டத்தட்ட ½ அன் ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு நடக்கிறதுக்கு.
இதுவும் வந்து ரொம்ப பாஸ்ட் லொக்காலிட்டி தான். பெரிய பெரிய பங்களா வீடுகள் இருக்குது. போனா விஸ்தா அப்படின்னு பேர் இந்த ஏரியாவுக்கு போகிற இடம். ஸோ பஸ் வசதியும் உண்டு. ஸோ கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக தான் இருக்கும் இதுவும், அந்த சென்டர் ரோடுங்கிறது. அதனால தேர்ந்தெடுத்திருக்காங்க போல இருக்குது கொள்ளை அடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி வீடுங்களை பார்த்தாலே அவனுக்கு தெரியும் நல்ல பணக்காரங்க இருக்கிற வீடு அப்படின்னு நோட்டம் விடுவான். ஹவுசிங் போர்டு ஃப்ளாட்னா பக்கத்தில் இருக்கும். அது இப்போ 20 மாடி 25 மாடி இருக்கும். இந்த மாதிரி பங்களா வீடுனா ஒத்தையாக இருக்கும். அதுவும் சுற்றி வர காம்பவுண்ட் இருக்கும். அதனால் பக்கத்து வீட்டுக்கு போகணுன்னாலே நம்ம கேட்டை திறந்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து அவங்க கேட் வழியாக உள்ளார போகணும். இதில் அந்த பசிர் பஞ்சாங் அப்படிங்கிற ஏரியா எல்லாமே கொஞ்சம் ஹில்லியாக இருக்கும். கொஞ்சம் மேலே ஏறணும். இந்த மாதிரி தனித்தனி பங்களாஸ் தான். இது பசிர் பஞ்சாங் ஹில் அப்படின்னு பேர் இந்த ரோட்டுக்கு. ஸோ கொஞ்சம் ஏறி போனோம். அங்கே ரொம்ப பாஷ் ஏரியா தான் இதுவும். இந்த மாதிரி வீடுங்களில் வந்து செக்யூரிட்டிக்காரங்க இருப்பாங்க, கேமராஸும் இருக்கும். ஒரு வழியாக வந்துட்டோம். இதுதான் வந்து இந்த சென்டர் ரோடு அப்படின்னு பேர். இந்த ரோட்டில் தான் ஏதோ வீட்டில் நடந்திருக்கு. எந்த வீடுன்னு ஸ்பெசிஃபிக்காக தெரியல. அதனால் நம்மளால் ரொம்ப பார்க்க முடியல. சும்மா கொஞ்சம் நடந்து வீடுங்களை பார்த்தோம். எந்த வீடு ஸ்பெசிஃபிக்காக தெரியல. ஆனால் எல்லாமே பங்களா வீடாக தான் இருக்குது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த சர்வேலன்ஸ் கேமரான்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த ப்ரெமிசஸை கவர் பண்ணுற மாதிரி. அதை வச்சு தான் போலீஸ் வந்து பிடிச்சிது இவங்களை. அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பள்ளி வாசல் இது. அது வழியாக நம்ம வந்து திரும்பி வரோம் வீட்டுக்கு. அப்படியே லிட்டில் இண்டியா போய் ஒரு காஃபி சாப்பிட்லான்னு பிளானு. இது லிட்டில் இண்டியா சந்தர் ரோடு. சந்தர் ரோட்டில் வந்து மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே காஃபி, டீ, மைலோ, அப்புறம் அந்த பஜ்ஜி, வடை, போண்டா எல்லாமே கொடுக்குறாங்க. நல்ல சுவையாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சுவையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்ததுன்னா நம்ம வந்து சந்திக்கலாம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு போயிடுறோம். நாங்கள் போயிட்டு அந்த இடத்த பார்த்து வீடியோ எடுத்து தான் நாங்கள் போடுறோம். ஸோ அதனால் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வந்ததுன்னா நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.